கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம். தமிழ்நாடு அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து. மதுரையில் உலக தமிழ்ச்சங்க மாநாட்டின் போது கட்டப்பட்ட தோரண வாயில்களை 6 மாதங்களுக்குள் அகற்ற வேண்டும். போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மாட்டுக்கொழுப்பு லட்டு தோஷம் நீங்க இன்று மாலை 6 மணிக்கு வீடுகளில் விளக்கேற்றுங்கள். திருப்பதி திருமலை தேவஸ்தான நிர்வாகம் வேண்டுகோள். விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு தொண்டர்கள் மது அருந்தி வரக்கூடாது, பைக் சாகசத்திலும் ஈடுபடக்கூடாது என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுரை. பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு தொண்டர்கள் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் விஜய் தரப்பில் அறிவுரை. சிறார்களின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமாகாது என்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பு ரத்து. டவுன்லோடு செய்வதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வரும் என்று உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு. குழந்தைகளின் ஆபாச படங்கள் பார்த்தவர் மீதான வழக்கை ரத்து செய்ததன் மூலம் மோசமான தவறை செய்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி. தஞ்சை அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான இளம்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. கைதானவர்கள் ஜாமீனில் வந்தால் தனது குடும்பத்திற்கும் உயிருக்கும் ஆபத்து என்று குற்றச்சாட்டு. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. ரமணா உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தயார் என்று சிபிஐ தகவல். குற்றப்பத்திரிகை நகலை பெற அடுத்த மாதம் 14ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் ஆஜராக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. அரவிந்த் கெஜ்ரிவால் அமர்ந்த இருக்கையில் அமரமாட்டேன் என்று டெல்லி முதலமைச்சர் அதிர்ச்சி அறிவிப்பு. ராமர் வனவாசம் சென்றபோது பரதன் எப்படி ஆட்சி செய்தாரோ அதுபோல கெஜ்ரிவால் நாற்காலியை வைத்து ஆட்சி நடத்துவேன் என்றும் உருக்கம். கெஜ்ரிவாலின் நாற்காலியை வைத்து ஆட்சி நடத்துவதாக டெல்லி முதலமைச்சர் அதிர்ச்சி நாடகம் ஆடுகிறார். டெல்லியில் இந்த நாடகங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தல். இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்பு. தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆந்திராவில் கைதான ரவுடி சிசிங் ராஜா சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரை அருகே என்கவுண்டர் செய்த காவல்துறை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பில்லை. வேலுச்சேரியில் துப்பாக்கி காட்டி மிரட்டிய வழக்கிலேயே கைது செய்ததாக காவல்துறை தென்மண்டல இணை ஆணையர் விளக்கம். இல்லைங்க, எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான். தஞ்சை, சேலம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் திறப்பு. காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் வீட்டு வாசலில் நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தை. காயமடைந்த நிலையில் உயிர் தப்பிய நாய். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் அருகே குடியிருப்புகள் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை வேட்டையாட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மேட்டுச்சேரியில் உள்ள யசோதா என்பவர் நேற்றிரவு வீட்டு வாசலில் தனது வளர்ப்பு நாயை கட்டி வைத்திருந்தார். அப்போது உள்ளே நுழைந்த சிறுத்தை அந்த நாயை வேட்டையாட முயன்றது. இதனை பார்த்த யசோதா சத்தம் போட்டதால் சிறுத்தை அங்கிருந்து ஓடியது. இதில் காயமடைந்த நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயானத்திற்கு செல்ல சாலை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை வயல் மற்றும் வாய்க்கால் வழியாக எடுத்து செல்லும் நிலை இருக்கிறது. மணிக்கரணை கூலவாய்க்காலில் பாலம் அமைத்து மயானத்திற்கு செல்ல சாலை அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த திருவெண்காட்டைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவரின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்ல உறவினர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ஒரு நண்பன் ஒருத்தர் இறந்து போயிட்டான். அவனுடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி படாதபாடுபட்டு இருக்கிறோம். இந்த காணொலியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வாய்க்காலில் தண்ணீரில் நீந்திக்கிட்டு அந்த உடலை எடுத்து வந்து தகனம் பண்ண காத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கே எவ்வளோ கஷ்டம்னா மறுநாள்லையும் இந்த நடவு செய்யப்பட்ட வயல்லையும் நாங்கள் எப்படி வந்து இந்த பணத்தை எடுத்து வரணும்னு யோசிக்கணும். எங்களுக்கு முறையான ஒரு பாலத்தை கட்டி இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்ந்தால் எந்த விதமான மனமாச்சரியம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு நல்லடக்கம் செய்யறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்ததால் வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கோடப்பட்டியைச் சேர்ந்த 68 வயது முதியவர் துரைசாமி நிலக்கடலை பயிரிட்டிருக்கிறார். தனது தோட்டத்திற்கு காவலில் இருந்தபோது அவ்வழியாக சென்ற யானை தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறியதாக வனத்துறையை கண்டித்து பாலக்கோடு பெல்ரம்பட்டி சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் ஆசாரிப்பட்டியைச் சேர்ந்த விஷால் என்ற இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விஷாலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இது தொடர்பாக காஷ்மீரிலிருந்து நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஒருபுறம் மிக தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில பிடிபியினுடைய கட்சி வேட்பாளர்கள் தற்போது மேகம் தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறத நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தற்போது இங்க இருக்கக்கூடிய பல வாகனங்கள் இந்த வாகன பேரணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா ஏராளமான பாதுகாப்போட இந்த வாகன பேரணிகள் நடைபெற்று வர்றதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். காஷ்மீர் தொகுதியை பொறுத்தளவிற்கு குறிப்பாக பாஜக, காங்கிரஸ், அதே போல தேசிய மாநாட்டு கட்சி, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பிடிபி என்று சொல்லக்கூடிய மக்கள் ஜனநாயக கட்சி தற்போது தேர்தல் களத்தில் மிக தீவிரமா இருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள், வலிமையான சுயேட்சை வேட்பாளர்கள் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டி ஓட்டு வந்து பெருமளவுல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் மூலமாக ஓட்டு பிரியும் அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பார்க்க முடிகிறது. இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறக்கூடிய நிலையில ஏராளமான வாகன பேரணி தற்போது இந்த சாலை, அதாவது மேகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய சாலை முழுவதும் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓயக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு இன்று தேர்தலுடைய நிறைவு நாளையொட்டி இன்று பல்வேறு விதமான அந்த தேர்தல் பிரச்சாரங்களை இன்று நாம் நேரடியாக காண இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் அது கிட்டத்தட்ட என்ன மக்கள்கிட்ட வந்து உங்கள் மொழி போய் சேர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கறதுனா நானே கேள்விக்கிட்டு நானே பதில் சொல்லிக்கிறது. ஓகே. ஓ, அது ஒரு பேட்டர்ன் அப்படி வச்சுருக்கீங்க. தானாக வந்துடுச்சு. ஓகே ஓகே. ஒரு இதை எலாபரேட் பண்ணுறீங்கன்னா, எலாபரேட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு சீக்வன்ஸ் வரும். ஆமாம், கரெக்ட். அது ஒரு பேட்டர்னா வச்சிருக்கீங்க. ஒரு மேடை பேச்சு நான் வைக்கல. இல்லை, அதான் நீங்கள் ஒரு மேடை பேச்சுக்கு போகும்போது நம்மளே கேள்விகளை எழுப்பி அதுக்கான பதிலை கொடுக்குறது. அது வந்து ஏன்னா நான் வந்து ஒரு ரெகுலர் பேச்சாளர் கிடையாது. ஓகே இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆமாம் இல்லையா? ஆமாம். அவங்க வந்து டக்குன்னு மாற்றி போட்டு அப்படி ப்ராப்பர்ட்டி மாற்றுற மாதிரி மாற்றிட்டா போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஓப்பனிங் ஃபினிஷிங் எல்லாம் வச்சுருப்பாங்க. 4 ஜோக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்களே, எல்லாம் இருக்கும். இது எதுவுமே எனக்கு கிடையாது. இப்போ பெரும்பாலும் வந்து எக்ஸ்டெம்போர் தான் பேசுவேன். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டான டாப்பிக்காக இருந்தால் மட்டும்தான் ஓகே முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுலாம் வைப்பேன்.
இல்லைன்னா இப்போ எப்படின்னா அப்படியே ஒரு ஒரு அப்போதைக்கு என்ன வந்துகிட்டு இருக்கோ அது ஒரு எப்படி வரும்னாக்கா ஒரு டாரண்ட் மாதிரி ஓகே ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கும் கடன்னு போவோம், அப்படியே நிற்கும் ஒரு இடத்துல. எந்த இடத்துல நிற்கிது அப்படியே ஒரு வணக்கத்தை சொல்லி முடிச்சிடுறது. ஹெலிகாப்டர் தள்ளாடும் இந்த காட்சிகள் மோசமான வானிலையால் ஏற்பட்டது அல்ல, ராணுவ வீரரின் சாகசத்தால் நிகழ்ந்தது. தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகரில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் விமானங்களில் வீரர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் வானில் தள்ளாடுவது போன்ற சாகசத்தை கண்டு பார்வையாளர்கள் மெய்சிலிர்த்தனர். தென்னாப்பிரிக்காவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தக ஆட்சியில் இந்த சாகத்தன தொடர்பாக தன்னிடம் இன்னும் சில நாட்களுக்கு யாரும் வந்து பேச வேண்டாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நகைச்சுவையாக தெரிவித்தார். புதுச்சேரி இலக்கிய திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் சம்பவத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். In the same vein, I'd like to tell him not to see me for the next 3-4 days because it can be projected as, how dare you, Anand, come and apologize to me. That would be the projection saying I've called him to apologize, so Anand, stay away from me for a whole week. நிர்மலா சீதாராமனின் பேச்சால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. பொதுமேடையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு காலில் விழுந்து ஆசி பெற்றது அவருக்கு பள்ளிப்பாடம் கற்பித்த ஆசிரியையிடம்தான். திருச்சியில் ஹோலி கிராஸ் பள்ளியில் நிர்மலா படித்தபோது அவருக்கு பாடம் நடத்தியவர் ஆசிரியை சபிதா. இந்நிலையில் சபிதா தற்போது புதுச்சேரியில் வசிக்கும் நிலையில்